தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் சென்னையில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். அதன்படி பழைய மகாபலிபுரம் சாலை துரைப்பாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் காரப்பாக்கம் மேம்பாலம் பணிகளை பார்வையிட்டார். கண்ணகி நகர் பகுதியில் நடைபெற்று வரும் தடுப்புச்சுவர் மற்றும் கரையை அகலப்படுத்தும் பணிகளையும் ஆய்வு செய்து சதுப்புநில பகுதியில் வெள்ள நீரை பக்கிங்ஹாம் கால்வாயிற்கு கொண்டு செல்ல கால்வாய் அமைக்கும் பணிகளை பார்வையிட்டார். தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 95,360 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராம் ஒன்றிற்கு 80 ரூபாய் குறைந்து 11,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தீபாவளியை மக்கள் சந்தோஷமாக கொண்டாடிய நிலையில் தங்க விலை குறைந்திருப்பது நகையில் முதலீடு செய்ய நினைக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் வெள்ளி 190 ரூபாய்க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 1,90,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி தடுப்பணையில் 5,000 கன அடி நீர் வெளியேறி வருவதால் அணைக்கு வர சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. பவானி ஆற்றங்கரையோரம் உள்ள கிராமங்களில் பெய்த கனமழை காரணமாக கொடிவேரி தடுப்பணையில் வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பெய்த கனமழையின் காரணமாக வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் மூழ்கியது. ராமதேவன்பட்டியில் இருந்து கீழான் மறைநாடு செல்லும் சாலையின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் கடந்து சென்றனர். மேலும் அபாயத்தை உணராமல் தரைப்பாலத்தில் வாகனங்களை நிறுத்தி சுத்தம் செய்யவும் மீன்பிடிக்கவும் அப்பகுதி மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே இலங்கைக்கு கடத்தவிருந்த 4 டன் பீடி இலை பண்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சாமித்தோப்பு கடற்கரை பகுதியில் உள்ள குடோனில் கியூ பிரிவு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு 4 டன் எடை கொண்ட பீடி இலை பண்டல்கள், சாக்கு பைகளை தைக்கும் இயந்திரங்கள், 2 சரக்கு வாகனம், 1 இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அதனை சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் மாலையீடு டோல்கேட்டில் சைக்கிள் போட்டி விறுவிறுப்பாக நடத்தப்பட்டது. போட்டியில் திருச்சி, சிவகங்கை, மதுரை, நெல்லை, கோவை என பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர். 3 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு 20,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரையில் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையொட்டி தருமபுரியில் மது குடிப்பவர்கள் டாஸ்மாக் கடைகளில் முந்தியடித்துக் கொண்டு மதுவை வாங்கி சென்றனர். தருமபுரி நகரப்பகுதிக்குட்பட்ட பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள அரசு மதுபான கடையில் காலை முதலே குவிந்த மது குடிப்பவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். டாஸ்மாக் கடை 12 மணிக்கு திறக்கப்படும் நிலையில் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே கடைகளில் திரண்ட மது குடிப்பவர்கள் வரிசையில் காத்திருந்து மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். வேலூரில் சிறுவன் ஒருவன் கொளுத்திய கிட்டார் வடிவிலான கலர் மத்தாப்பு கையிலேயே வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆடை சேதமான நிலையில் நல்வாய்ப்பாக சிறுவனுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி பிரதமர் மோடி கர்நாடகாவின் கார்வார் கடற்கரையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள INS விக்ராந்த் கப்பலில் கடற்படை வீரர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தீபாவளி வாழ்த்து கூறினார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்த பிரதமர் மோடி அவருக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனையும் பிரதமர் மோடி சந்தித்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். பீகாரில் தேர்தல் நெருங்கி வரும் வேளையிலும் ஒரே தொகுதியில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதால் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணிக்குள் குழப்பம் நீடிக்கிறது. 143 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான 2ஆம் கட்ட வேட்பாளர்களை ராஷ்டிரிய ஜனதா தளம் நேற்று அறிவித்தது. கூட்டணியில் 55 தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி மொத்தம் 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்துவிட்டது. இந்நிலையில் கூட்டணி கட்சி போட்டியிடும் சில தொகுதிகளுக்கும் சேர்த்து RJD வேட்பாளர்களை அறிவித்துள்ளதால் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நேர் எதிராக ஒருவரை ஒருவர் எதிர்க்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகைக்காக நாடு முழுவதும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் டெல்லியில் ரயில்வே துறையின் வார் ரூமை அத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி மக்களின் வசதிக்காக நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் உள்ள ரயில்வே வார் ரூமை பார்வையிட்ட மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு அவர் இனிப்புகளை வழங்கி தீபாவளி வாழ்த்து கூறினார்.
இஸ்ரேலின் டெல் அவீவில் நடந்த கால்பந்து போட்டியின் போது ரசிகர்கள் மோதிக்கொண்டதால் கலவரம் ஏற்பட்டது. ரசிகர்கள் கூடியிருந்த அரங்கிலிருந்து சில சமூக விரோதிகள் 50 புகைக்குண்டுகளை மைதானத்தில் வீசியதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டு நிலைமை மோசமானது. மோதலில் 5 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 42 பேர் காயமடைந்தனர். டெல்லியில் இனிப்புகள் விற்பனை செய்யும் கடையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முறுக்கு உள்ளிட்ட பண்டங்களை தயாரித்து மகிழ்ந்தார். கண்டேவாலா ஸ்வீட்ஸ் என்ற பிரபல கடைக்கு சென்ற ராகுல் காந்தி அங்கு தயாரிக்கப்படும் இனிப்பு வகைகள் குறித்து ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து சமையலர் அவதாரம் எடுத்த ராகுல் காந்தி முறுக்குகளை சுட்டும் இனிப்பு வகைகளை தயாரித்து மகிழ்ந்தார். பின்னர் கடை ஊழியர்களுடன் ராகுல் காந்தி புகைப்படம் எடுத்துக் கொண்ட நிலையில் கடைக்கு வந்திருந்த வாடிக்கையாளர்களும் அவருக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் கூறி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். सर देखिए, अच्छा बनेगा तो हमने सिखाया और बुरा बना तो आपने नहीं सीखा. கோவை காந்திபுரம் பெரியார் படிப்பகத்தில் நரகாசுரன் வீரவணக்க நாள் நிகழ்வு என்ற பெயரில் மாட்டிறைச்சி பிரியாணியுடன் பன்றிக்கறியும் விருந்தாக அளிக்கப்பட்டது. தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பேராசிரியர் கருணானந்தன் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு மாட்டிறைச்சி பிரியாணியுடன் பன்றிக்கறியும் விருந்தளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் 10 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரே நேரத்தில் 10,000 வாலா பட்டாசுகளை இணைத்து 1,00,000 பட்டாசுகளாக வெடிக்க செய்தனர். பஜனை மட தெருவில் உள்ள 10 குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் 10,000 சரவெடி பட்டாசுகளை வாங்கியுள்ளனர். இந்நிலையில் அவற்றை மொத்தமாக இணைத்து 1,00,000 பட்டாசுகளாக மாற்றி வெடிக்க வைத்துள்ளனர். ஏறத்தாழ 4 நிமிடம் 12 வினாடிகள் இந்த பட்டாசுகள் வெடித்தன. சில வட மாநிலங்களில் இன்று தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் திருப்பூரில் தங்கியிருக்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள் நேற்று கடைவீதிகளில் பொருட்கள் வாங்க குவிந்தனர். சொந்த ஊர்களுக்கு செல்லாமல் இங்கு தங்கியிருக்கும் வடமாநில மக்கள் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடும் விதமாக பொருட்கள் வாங்க குவிந்ததால் கடைவீதிகளில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தீபாவளி நாளில் பட்டாசு வெடித்தபோது காயமடைந்த 11 சிறுவர்கள் உட்பட 15 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உற்சாக மிகுதியில் பட்டாசுகளை தவறாக கையாண்டதில் 10 வயதுக்குட்பட்ட 11 சிறுவர்கள் கை மற்றும் உடலில் தீக்காயமடைந்தனர். கையிலேயே பட்டாசு வெடித்ததில் 4 நபர்கள் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 11 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் பலத்த காயமடைந்த 4 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ளனர். சிவகங்கை மாவட்டம் படமிஞ்சி கிராமத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று கிராம மக்கள் உற்சாகமடைந்தனர். சிறுவர்களுக்கான போட்டிகள் கலகலப்பாக அமைந்தன. பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு விளையாடினர். இளைஞர்கள் உரலை தூக்கி தங்கள் வலிமையை சோதித்துக் கொண்டனர். புதுச்சேரி காந்தி வீதி பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசுகள் வெடித்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட போதை இளைஞர்களை காவலர்கள் லத்தியால் அடித்து விரட்டினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர காவல்துறையினர் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுடன் தீபாவளியை கொண்டாடினர். இதேபோல் தருமபுரி அடுத்த ஏரப்பட்டியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் முதியோர்களுடன் தன்னார்வலர்கள் பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாடினர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட போஸ் நகர் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் மதங்களை கடந்து தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடினர். இரவில் அனைத்து வயதினரும் ஒன்று கூடி பட்டாசுகளை வெடித்தும் வான வேடிக்கைகளை கண்டும் மகிழ்ந்தனர். மதம் இதெல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் ஸ்வீட்டு பலகாரம் எந்த மதமாக இருந்தாலும் சரி எல்லா மதமுக்கும் நாங்கள் போயிட்டு ஸ்வீட்டு பலகாரம் எல்லாத்துக்கும் கொடுப்போம்.
தீபாவளி பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் கோயம்புத்தூரில் மருத்துவமனை ஊழியர்கள் காவலர்கள் தங்களது வழக்கமான பணிகளை மேற்கொண்டனர். கோவை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தங்களது வழக்கமான பணிகளை மேற்கொண்டு வருவதாக பொது அறுவை சிகிச்சை மருத்துவர் வீரணன் கூறினார். தீக்காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாதுகாப்பு இல்லாம பட்டாசு விட்டா தீக்காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி தீக்காயத்தோட வர்ற பேஷண்ட்டை கவனிக்கிறதுக்காக நாங்க ரெடியா இருக்கோம். இதேபோல் கோவை நகரின் முக்கிய வீதிகளில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அருகே நாட்டு வெடி வெடித்து 4 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் 2 கைதான நிலையில் பட்டாசு வைத்திருந்ததாக கூறப்படும் நபர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். ஆறுமுகம் என்பவரின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகள் ஞாயிற்றுக்கிழமையன்று வெடித்து சிதறின. இதில் தீபாவளிக்கு பட்டாசு வாங்க வந்த யாசின், சுனில், சஞ்சய், சுமன் ஆகியோர் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் ஆறுமுகம், தாமோதரன், கோவிந்தராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான விஜய் பட்டாபிராம் காவல் ஆய்வாளர் முன்னிலையில் சரணடைந்தார். விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் மூழ்கி மாயமான கட்டட தொழிலாளியை தீயணைப்புத்துறை வீரர்கள் தேடி வருகின்றனர். திருப்பாச்சனூரைச் சேர்ந்த முத்துவேல் கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார். முத்துவேல் தனது நண்பர்களுடன் தென்பெண்ணை ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது அவர் உயர்மட்ட மேம்பாலத்திலிருந்து ஆற்றில் குதித்ததாக தெரிகிறது. இதையடுத்து அவர் மாயமான நிலையில் உடன் வந்த நண்பர்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் முத்துவேலை ரப்பர் படகு மூலம் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சாலை விபத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உயிரிழந்தார். சித்தாட்டி வயல் பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் நாம் தமிழர் கட்சி சாக்கோட்டை ஒன்றிய நிர்வாகியாக உள்ளார். இந்நிலையில் அரியக்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பிரேம்குமார் நிலை தடுமாறி சாலையில் கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார்.